வச்சுட்டோம்ல. கை ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். சிறுகதைக்கு ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட் வழக்கம் போல் ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் விஜயா தான் இன்னைக்கு மாஸ் பர்ஃபார்மர். எப்பயும் போல தான். ஸோ விஜயா பேச பேச அவங்க மேலே வெறுப்பும் கோவம் மட்டும்தான் அதிகமாக வந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன். இப்போது மனோஜ் வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, ஸோ பணம் ரெடி ஆகிடுச்சு, நாளைக்கு நீ வந்து சைன் பண்ணால் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ரோகிணி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி, அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ சைன் பண்ணா எல்லாம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே ரோகிணி ஆகட்டும், இந்த பக்கம் மனோஜ் ஆகட்டும், ஸோ 2 பேருமே ஸோ அவங்களோட மெமரிஸை வந்து நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இப்போது ரோகிணி வீட்டுக்கு வந்தாச்சு, வக்கீல் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. விஜயா பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டுட்டு பட்டையை போட்டு உட்காந்துருக்காங்க. ரோகிணி இப்போது சைன் பண்ணுவாங்களா, இல்லை கடைசி செகண்டில் என்ன ஆக போகுது, ரோகிணி கர்ப்பமாக போகிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. ஆனால் நேற்றுக்கு விஜயா பேசின பேச்சுக்கு ரோகிணி கர்ப்பமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது.